உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல அதுவே போதும் அப்படின்னு சொன்னாங்க சார். அது வேற வாயி. அவங்க அம்மா வந்து 25 பவுன் வந்து நகை போட்டுட்டு வர சொல்லு, நான் வந்து மருமகளா ஏத்துக்கிறேன். இது நார வாயி. நீங்க லவ் பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வரீங்க, அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. நீங்க லவ் பண்ண பொண்ணுகிட்ட நீங்க எப்படி கேட்க முடியுது வர? இல்ல எனக்கு போறது இல்ல, அவங்களுக்கு தான் போடுறாங்க. என்னங்க அவன் நிஜமா தான் கேக்குறான் போல இருக்கு. வேற இப்ப இவங்க சொன்னாங்கல்ல, அதுக்கு மெயினான காரணம் அந்த பொண்ணே தான். எப்படி கண்டுபிடிச்சேன் பார்த்தல? அந்த பொண்ணு வீட்டுக்குள்ள வரும்போது, தன் கணவர் வீட்டுக்கு வரும்போது, புரியுதா நீ சொல்றது? புரியுது உனக்கு? புரியுது சார். இந்த பிராண்ட் போட்டாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இதை கொண்டு வர்றது அந்த பொண்ணு தான். வரதட்சணை கேட்கறது, பையன் வீட்டுல வாஷிங் மிஷின் கேட்கறதும் எல்லாத்துக்கும் யார் தான் காரணம்? யாரு? பொண்ணு வீடு தான். அம்மா அப்பா பேச்ச கேக்குறவன் கண்டிப்பா பொண்டாட்டி பேச்சையும் கேட்பான். இத மட்டும் வக்கனையா பேசு. அம்மா வந்து உங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க, ஏன் கல்யாணம் பண்ணீங்க? அது அம்மா பேச்ச கேட்டுக்கணும்ல. ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. பொண்ணு என்ன படிச்சிருக்கா, பொண்ணு நல்ல பொண்ணா, எங்களோட எதிர்பார்ப்பே அவ்வளவுதான். செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. படிச்சிருந்தா போதும், பொண்ணு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்றது எல்லாமே சுத்த பொய் சார். சுத்த பிக்காரி பைய வேலை. இதெல்லாம் மேடைக்கு வேணா பேசிடலாம். என்னைய வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ண. கோல்ட் காயின் உங்க பொண்ணுக்கு கொடுத்துருங்க, பிரேஸ்லெட் நீங்க எனக்கு போட்டுடுங்க, ஏன்னா எங்க அண்ணனுக்கு அப்படி போட்டாங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? உங்க பொண்ணுக்கு எவ்வளவு போடுவீங்க? மாப்பிள்ளை வீடு ஆரம்பிக்கிறாங்களா, பொண்ணு வீடு ஆரம்பிக்கிறாங்களா? இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. எங்களுக்கு பொண்ணு கிடைக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. அசிங்கப்படுத்துற, இன்சல்ட் பண்ற. என்னோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பாசமா இருப்பாருங்க சார். அத அப்போ இவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, என்கிட்ட சரியாவே பேசுறது இல்லைங்க சார். அந்த ஒரு நகையை ரீசனா வச்சுட்டே தெய்வீக காதலா இவங்க சொன்னாங்க. ஆப்போசிட் ஹஸ்பண்டா? ஓ பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு பிடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. இப்ப நீங்க வந்து என் அம்மா சொல்றாங்க நீ வாங்கிட்டு வா, நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணா அம்மா மட்டும் இல்லையா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேக்குறதே இல்ல சார். பொண்ணு ரொம்ப டிமாண்ட் இருக்கு, சோ நாங்க கேட்பது இல்லை அப்படிங்கிறீங்க. கூடவே சேர்ந்து நீங்க போடுறத போடுங்கங்கறீங்க. இது என்னடா கான்செப்ட்? உங்களுக்கு தான் டிமாண்டா இருக்குல்ல, எனக்கு மகையே வேணாம்னு சொல்ல வேண்டியதானே, ஏன் போடுறத போடுங்க கேக்குறீங்க? சரி பிரிச்சுக்கங்க. உங்க மகனுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்கற மாதிரி உங்க பொண்ணுக்கு பிரிச்சு கொடுங்க. நல்லா இருக்க. அதுக்கு வேணா ஒரு உயிரை எழுதி கொடுங்க, அது போதும் அப்படின்னு நீங்க சொல்லலாம் தானே. ஏன்னா ரெண்டுமே ஒரே சம்பவம் தானே, அதையும் பிரிக்கிறீங்க? இல்ல அது அது சொல்லுங்க. என்னது சொத்துல இருக்கிற அளவுக்கு என்னதுல இல்லை அழகு, சில பொண்ணுல இருக்கிற அந்த நகை. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க சொன்ன வார்த்தை என்ன? நகையில இருக்க அழகு சொத்துல இல்ல. நீங்க அப்ப வரதட்சணை யார் விரும்புறா? நீங்க தான் விரும்புறீங்க. இந்த அவமானம் உனக்கு தேவையா? நம்ம ஒண்ணு இல்லாம வந்துட்டுமே தான் வந்ததுனால யார் அந்த பொண்ணு ஃபீல் பண்றாங்க அப்படி? அம்மா ஃபீல் பண்றாங்க. சொன்னாங்க அப்படி. அவங்களும் சூக்ஷ்மா குடுக்குறாங்க, இவங்களும் சூக்ஷ்மா வாங்குறாங்க. ரெண்டுமே நடக்குது. நாங்களும் வெக்கமே இல்லாம கேட்டுப்போம். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். ஏன்னா அம்மா அப்பா தான் சார் நம்மள புரிஞ்சுப்பாங்க. ஓகே, உங்க அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க, ரைட். நீங்க உங்க அப்பா அப்பா எப்ப புரிஞ்சுப்பீங்க? What nonsense you are talking about me? பொண்ணு வீட்டுல வரதட்சணையும் கொடுக்கணும், அவன் புடிங்கிட்டு போயிட கூடாது, உஷாராவும் இருக்கணும். அதான் நிலைமை இல்ல சார். இன்னை வரைக்கும் அவங்க அப்பா அம்மா விஷயத்துல ஒரு பூம்பு மாடு தான் சார். எது சொன்னாலும் மண்டை மட்டும் தான் சார் ஆட்டுவாரு. ஏட்டு அசிங்கப்பட்டமே.